ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.6ல் 6ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? இரு முருடுகளின் கூட்டல், இரு முருடுகளின் வேறுபாடு, இரு முருடுகளின் பெருக்கல், இரு முருடுகளின் ஈவு ஆகிய நிகழ்வுகளில் உம்மால் ஒரு விகிதமுறு எண்ணை பெற இயலுமா? ஒவ்வொரு விடையையும் ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு விவரிக்க. முதல்ல இரு முருடுகளின் கூட்டல். ஏதாவது ரெண்டு முருடு எடுத்துக்கிறோம். 7 + √3 பிளஸ் இரு முருடுகளின் கூட்டல் 7 - √3. இது ஒரு முருடு, இது ஒரு முருடு. ரெண்டையும் கூட்டுவோம். இது +√3 -√3 கேன்சல் ஆயிடும். இப்படி விரிச்சு கூட எழுதிட்டு 7 7 14. என்னது? ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கா இல்லையா? ஓகே, அடுத்து கழித்தல். வேறுபாடு. இது ஒரு முருடு, இன்னொரு முருடு எப்படி எடுக்கிறேன்? இதே நம்பர் கேன்சல் ஆகுறாப்புல அந்த வீதமுறு எண் மட்டும் வர்றாப்புல எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது வேறுபாடு கண்டுபிடிப்போம். மைனஸை உள்ள கொண்டு போறேன். ஸோ இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். 5 + 5 10ன்னு வந்துடும். இது ஒரு விகிதமுறு எண். அந்த மாதிரி நீங்களா பார்த்து எந்த எண்ணாலும் எடுக்கலாம். ஆனா எடுக்கிற ரெண்டும் முருடா இருக்கணும், கிடைக்கிற ஆன்சர் விகிதமுறு எண்ணா இருக்கணும். அந்த மாதிரி சூஸ் பண்ண. தேர்டு, இரு முருடுகளின் பெருக்கல். அஞ்சு + √3 5 - √3 a + b × a - b. ஸோ என்ன ஆகும்? a² - b². ஓகேவா? இது 25 -√3² எடுத்தா 3, 25ல் 3 போச்சுன்னா 22. இது ஒரு விகிதமுறு எண். பெற முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நீங்களா எந்த நம்பர்னாலும் எடுத்து கொடுக்கலாம். அடுத்து இரு முருடுகளின் ஈவு. ஒரு முருடு 5 √2ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு முருடு வெறும் √2ன்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு முருடு, இது ஒரு முருடு. 5 ஒரு விகிதமுறு எண். ஓகேவா? நீ எந்த எண்ணாலும் எடுத்துக்கலாம். புரியுதா?